அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஜிஎஸ்டி வந்து குறைச்சதுனால இந்த ஜிடிபி growth வந்து இந்த குவார்டர் 1 ரிசல்ட்ல எப்படி சார் இருக்க போகுது? குவார்டர் 1 ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஜிஎஸ்டி குறைச்சா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே மார்க்கெட்டே ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த ஒரு 2 நாளாக அடி வாங்கிட்டு தான் இருக்கு. ட்ரம்ப்போட டாரிஃப்க்கு இதுக்கு எது சம்மந்தம் இருக்கா சார்? எந்த சம்மந்தமும் கிடையாது. ட்ரம்ப்போட டாரிஃப் வந்து இட் வில் அஃபெக்ட் ஒன்லி தி எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ பொதுமக்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதை மக்கள் பழகிட்டதுனால இந்த லாபம் எல்லாம் ஜிஎஸ்டி குறைச்சதுனால வர லாபம் வந்து ஆக்சுவலாக மக்களுக்கு போய் சேருமானா வெரி டவுட்ஃபுல். மார்க்கெட்டோட குணம் வந்து ஏறத்தான் செய்யும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லை. 100% certain that any stock market in the world will always go forward. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் ஆன நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஸ்கைமேன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸினுடைய ஃபவுண்டரும் எக்கனாமிஸ்டுமான ராஜேஷ் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, நல்லா இருக்கு சார். சரி, இப்போ ஜிஎஸ்டி 2.0 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால வந்து எக்கனாமிக்கு என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து வரப்போகுது சார்? எக்கனாமிக் இம்பாக்ட்னு பார்த்தா கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எந்தெந்த பொருட்களுக்கான விலையெல்லாம் குறையுதோ அங்கங்கெல்லாம் உங்களுக்கு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த ஜிஎஸ்டி குறைப்பை எத்தனை நிறுவனங்கள் வந்து பொதுமக்களுக்கு பாஸ் ஆன் பண்றாங்க அப்படிங்கறத 22 செப்டம்பருக்கு அப்புறம் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே சார், இப்போ இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான செக்டார்ஸ்ல ரொம்பவே வந்து அதிகம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லா செக்டாருமே, ப்ரிஃபரபிளி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார். இப்போ இத்தனால சிமெண்ட்ல ரொம்ப விலை அதிகமா 18% 5% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. அண்ட் தென் எஃப்எம்சிஜி செக்டாரும் வளர்ச்சி அடையும். அதுக்கப்புறம் ஃபார்மா, இப்போ இத்தனால உயிர் காக்கும் மருந்துகள் இதெல்லாம் நிறைய இட்ஸ் நாட் அஃபோர்டபுளா இருந்தது. இப்போ அதெல்லாமே குறைஞ்சிருக்கு. இன்சூரன்ஸ் செக்டார்ல 18% ஜிஎஸ்டிலேருந்து 0 ஆக்குனதுனால ஸோ மேபி இன்சூரன்ஸ் அது வளர்ச்சி அடையலாம். ஏன் இதுக்கு மட்டும் மேபி அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ இத்தனால இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு ஒன்று வாங்கிட்டு இருந்தாங்க இன்சூரன்ஸ்ல இருந்து, அதாவது அவங்களுடைய பேக் அண்ட் அக்கௌண்டிங்ல. இப்போ அவங்களுக்கு அது கிடையாது. ஸோ இந்த 18% சேவிங்ஸை அவங்க டைரக்டா மக்களுக்கு பாஸ் பண்றாங்களா இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸை அவாய்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது we have to wait and see. ஸோ எல்லா செக்டாருக்குமான இட்ஸ் அ வெரி குட் திங். பட் சர்வீசஸ் செக்டார்ல ஜிஎஸ்டி குறைக்கல. பட் ஸ்டில் நார்மல் மக்களுக்கு அந்த ஒரு ஸ்டேபிளான விஷயங்கள், எந்தெந்த அவசியமான விஷயங்களுக்கு ஜிஎஸ்டி குறைச்சதுனால ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ட்ராவல் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே வளர்ச்சி அடையும். ஓகே சார், எதனால சார் திடீர்னு இந்த ஜிஎஸ்டி வந்து இவ்வளோ வந்து குறைச்சிருக்கிறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ உண்மையாகவே இந்த ஜிஎஸ்டி குறைப்பு தான் நோக்கம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஃபர்ஸ்ட்டு குறைச்சிருக்கணும். ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஜிஎஸ்டியில் வந்து நிறைய ஸ்லாப்ஸ் இருக்குது. 5A 12 18 8 ஸோ நிறைய ஸ்லாப் இருந்து அந்த ஸ்லாப் எல்லாத்தையுமே எடுத்துட்டு 2 ஸ்லாப்பாக தான் வைக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் இன்டென்ஷனு. அதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்சூரன்ஸுக்கும் 18% ரொம்ப அதிகம். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து 0 ஆக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். 8 வருஷமாக கேட்காம இப்போ திடீர்னு ஒரு விஷயம் வருது. அதுவும் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து 2 நாள் நடக்கும். 2 நாள் முடிஞ்சு பொறுமையாக வந்து தான் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாளே ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சதும் நைட்டு 10 மணிக்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வாட் வி ஃபீல் இஸ் இதெல்லாமே பீகார் எலெக்ஷனுக்கானதோ இல்லாட்டி அவங்க கிட்ட இருக்க இந்த மைனாரிட்டி எம்பிஸ் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு தேவை மைனாரிட்டி ஸ்டேக் தான் பார்லிமெண்ட்ல. இதுக்காகவும் பிளஸ் இந்த பீகார் எலெக்ஷனுக்காகவும் தான் இதெல்லாம் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வராமல் இல்லை. மேபி தட்ஸ் ட்ரூ, மேபி தட்ஸ் நாட். சார், இப்போ ட்ரம்ப்போட டாரிஃப்க்கு இதுக்கு எது சம்மந்தம் இருக்கா சார்? எந்த சம்மந்தமும் கிடையாது. ட்ரம்ப்போட டாரிஃப் வந்து இட் வில் அஃபெக்ட் ஒன்லி தி எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ பொதுமக்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை.
இப்போ நம்ம நாட்டில் ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க, அது இன்னொரு நாட்டுக்கு போகுது, அங்கதான் அதுக்கான டாக்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்கும் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ ட்ரம்ப்போட டாரிஃபுக்கும் நம்ம நாட்டில் ஜிஎஸ்டி குறைச்சதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது வேற, இது வேற. இப்போ வந்து ட்ரம்ப்போட டாரிஃப்னால வந்து நிறைய செக்டார் வந்து பாதிப்படையும் அப்படின்னு இந்த ஜிஎஸ்டி ஏதாச்சும் மேனேஜ் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? ஆஹா, இது வந்து என்டையர்லி ட்ரம்ப்போட டாரிஃப் வந்து இட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஜிஎஸ்டி வந்து இன்டர்னல் கன்சம்ஷன், நம்ம நாட்டுக்குள்ளார நடக்கிற கன்சம்ஷனை வச்சு தான் இந்த ஜிஎஸ்டிக்கான வருவாய் இருக்கு. ஸோ அதனால ட்ரம்ப்போட டாரிஃபுக்கும் நம்ம ஊர் ஜிஎஸ்டி குறைச்சதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம ஊர்ல ஜிஎஸ்டி குறைச்சது இட்ஸ் ஃபார் லோக்கல், இது லோக்கல் விஷயங்களுக்காக லோக்கலாக குறைச்சது. இதுக்கு அது அஃபெக்ட் பண்ணாது, அதுக்கு இது அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இதனால ஷேர் மார்க்கெட் என்ன சார் பெனிஃபிட்ஸ் வரப்போகுது? இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஜிஎஸ்டி குறைச்சா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அப்படியே மார்க்கெட்டே ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த ஒரு 2 நாளா அடி வாங்கிட்டு தான் இருக்கு. 240 பாயிண்ட் இவங்க அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாளே இட்ஸ் டவுன் மார்க்கெட். இப்போ இதை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, தே ஆர் வெரி மச் கன்சர்ன்ட். ஓகே, நமக்கு இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது, பட் இந்த விஷயம் நமக்கு ஃபுல்லா கிடைக்குமா அப்படின்றது அவங்களுக்கு டவுட் இருக்கு. நாளைக்கு கவர்மெண்ட்ல என்ன சொல்லலாம், நான் குறைக்க வேண்டியது குறைச்சிட்டேன், அவங்க வந்து விலையை ஏற்றிருந்தா அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு வருமா அப்படின்றது. ஒரு ஆஸ் அ காமன் மேன் இதெல்லாம் எனக்கு அட்வான்டேஜா இருக்குமா? நான் என் பர்ஸ்லேருந்து எடுத்து தர்ற காசை இன்னைக்கு ஒரு பொருள் வந்து 40 ரூபாய்க்கு வாங்குறேன்னா, அதே பொருளை 22 செப்டம்பருக்கு அப்புறம் என்னால் ஒரு 35 ரூபாய்க்கோ இல்லாட்டி ஒரு 30 ரூபாய்க்கோ வாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் மக்களோட தாட். ரெண்டாவது, இது வந்து மார்க்கெட் இறங்கினதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறையுங்கிறதுனாலையும் இந்த மார்க்கெட் இறங்குச்சு. ஸோ பெரும்பாலான மக்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா எல்லா டேக்ஸையும் எடுத்துட்டு ஜிஎஸ்டின்னு ஒன்று எடுத்துட்டு வந்த போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்தோட பொருளும் விலை குறையும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் வியாபாரிகளாக இருக்கட்டும் இல்லை கம்பெனிஸாக இருக்கட்டும் யாருமே அந்த விலையை குறைக்கவே இல்லை. எவ்வளோ அங்கே இப்போது 40% டேக்ஸ் இருந்தது, ஜிஎஸ்டி வந்தது, ஜிஎஸ்டியில் எவ்வளோ சேவிங்ஸ் இருந்ததோ அதை அப்படி நிறுவனங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போவும் அதுதான் நடக்கும் அப்படின்றது தான் எல்லாரோடைய நம்பிக்கையும். ஏன்னா அப்படி தான் நடந்திருக்கு, அப்படி தான் நடக்கும். இதுதான் கார்பரேட் வேர்ல்டு, உலகம் பூரா இப்படி தான். ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் இப்போ 18% எனக்கு லாபம் வரணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 16-17% அவங்களே கம்பெனிஸே அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக எடுத்துப்பாங்க. பாக்கி இருக்கிற 1%ஓ 2%ஓ தான் ஆக்சுவலாக எனக்கு லாபம் வரும். இது என்னதான் அனௌன்ஸ்மெண்ட்ல எல்லாமே பார்த்தா பெரிய விஷயமா தெரிஞ்சாலும், நாளைக்கு என் பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குற காசுல ஒரு நோட்டு குறையுமா 2 நோட்டு குறையுமாங்கிறது எனக்கு இன்னும் டவுட்டாவே தான் இருக்கு. அதனால தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தினமும் ஒரு ஆளுக்கு என்ன சாமானிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பால், பன்னீர், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி குறைஞ்சு தானே சார் இருக்குது? இப்போ பாலாக இருக்கட்டும் இல்லை பன்னீராக இருக்கட்டும், அதெல்லாம் தயாரிக்கிறவங்க யாரு? ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருப்பாங்க. இந்தியா இஸ் அ ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட். இந்த ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட்டில் ஒரு கார்பரேட்டோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு கிலோ பன்னீர் தயாரிக்கிறதுக்கு எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 ரூபா ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட்டில் நிறைய காம்படிட்டர்ஸ் என்னை சுற்றி இருக்கும் பொழுது நான் வந்து எவ்வளோ அதை கம்மியாக ப்ரைஸ் பண்ணணும்னு தான் பார்ப்பேன். அந்த மாதிரி நான் வந்து கம்மியாக ப்ரைஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, என்னுடைய லாபம் வந்து குறையும். இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. மக்கள் வந்து 1 கிலோ பன்னீரை 500க்கு வாங்கி பழகிட்டாங்க. ஓகே, 8 வருஷமா அதை வாங்கி பழகிட்டாங்க. இப்போ நான் இத்தனை நாளா நான் இதை வந்து கம்மி லாபத்துல சேல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த 18%லேருந்து 5%லேருந்து 0 ஆனதை நான் ஏன் அதை எடுத்துக்க கூடாது? ஏன்னா மக்கள் ஆல்ரெடி பழகிட்டாங்க. ஒரு கார்பரேட்டா யோசிக்கும் பொழுது இப்படிதான் யோசிப்பாங்க. சரி பழகிட்டாங்கப்பா, இதுக்கு மேல விலையெல்லாம் உட்காந்து குறைச்சுன்னு இருக்க வேணாம், இத்தனை நாளா நாம வந்து லாபத்தை குறைச்சிக்கிட்டோம்ல, நாம இப்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு அவங்க அந்த பாக்கெட்ல போடுற பிரைஸ் அப்படியே தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 18% குறைஞ்சிருக்க ஜிஎஸ்டி, அதுல நமக்கு ஒரு 2% இல்லை ஒரு 3% தான் ஆக்சுவலா வித்தியாசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, விச் வில் பி வெரி வெரி மினிமல். இப்போ வாட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் 10 ரூபா இருக்கிறதுல, அதுதான் சீப்பு. இப்போ அதை விட கம்மியாக முடியுமா? ஆக மாட்டாங்க.
ஸோ வாட்டர் பாட்டில் வில் கண்டினியூ டு செல் இன் த சேம் 10 rupees 20 rupees. இதுல என்ன சைக்கலாஜிக்கல் இதுனா, இப்போ 10 rupees 20 rupeesனா பணத்துலேருந்து பாக்கெட் எடுத்து சீக்கிரமா தந்துட்டு நான் வந்து சேஞ்ச் வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது 8 ரூபாய் ஆக்கிட்டான்னா நான் 2 ரூபா சேஞ்ச் வாங்கணும், அந்த ப்ராசஸ் ரொம்ப பெருசுன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால இதை மக்கள் பழகிட்டதுனால இந்த லாபம் எல்லாம் ஜிஎஸ்டி குறைச்சதுனால வர லாபம் வந்து ஆக்சுவலா மக்களுக்கு போய் சேருமானா வெரி டவுட்ஃபுல் தான். ஓகே, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா சார்? ஜிஎஸ்டி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஃபேக்டரியிலேருந்து வாங்குறாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டை கட்டி அதில் மார்ஜின் வச்சு தான் ஷாப்ஸுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஷாப்ஸில் ஒரு மார்ஜின் வச்சு தான் அதை மக்களுக்கு விற்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மார்ஜின் அப்படியே தான் இருக்கும் போகுது. அவங்களுக்கு ஒரு 10% மார்ஜின்னாலோ இல்லை 20% மார்ஜின்னாலோ அந்த மார்ஜின் அப்படியே தான் இருக்கும். வேறஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் மாறலாம், மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது அவங்க கட்டுற ஜிஎஸ்டி மாறலாம். மற்றபடி ஸ்டாக்கிஸ்டுகளுக்கோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்களுக்கோ எந்த விதமான வித்தியாசமும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ ஜிஎஸ்டி குறைப்புனால வந்து எஃப்ஐஐஸ்லாம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கா சார்? ஆஹா, ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து ஏன் நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னு சொன்னா டியூ டு அன்சர்டனிட்டி, ஒரு குளோபல் அன்சர்டனிட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்த உடனே அவங்க எல்லாரும் உஷாராயிட்டாங்க இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி. ஏன்னா த பிக் கைஸ் நோ வாட் வி டோன்ட் நோ, அதுதான் உலகத்தோட தாரக மந்திரம். இதெல்லாம் ஃபர்ஸ்டே அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் டாரிஃப் ப்ராப்ளம்லாம் வரும். இன்னொன்று, ட்ரம்ப் எலெக்ஷன் கேம்பெயின்லேயே சொல்லிட்டு இருந்தாரு, இந்தியாவை நம்மளை வந்து அதிகமாக டாரிஃப் எல்லாம் போடுறாங்க, ஸோ நான் வந்து ஜெயிச்சு வந்தா இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ்க்கெல்லாம் நிறைய டாக்ஸ் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆட்சிக்கே வந்தார். அதை பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஎஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஸோ ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எஃப்ஐஎஸ் எல்லாம் ரிட்டர்ன் வருவாங்களா அப்படிங்கிறது நாட் சோ ஷூர். வராமல் இருக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அவரு நினச்சி எதாவது பேசின்னு இருக்காரு. ஓகேவா, அது வந்து எக்கனாமிக்கலாக வயபிளா, நான் ஒரு டாரிஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா அது என் கண்ட்ரி அஃபெக்ட் பண்ணுமா, என் மக்களை அஃபெக்ட் பண்ணுமா, என்னோட இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் அதிகமாகுமா, இதெல்லாம் அவர் யோசிக்காம அவர் பாட்டி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுன்னு இருக்காரு. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு யாருமே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறது இந்தியா தான். டாரிஃப்னால அதிகமாக அஃபெக்ட் ஆகுறது இந்தியா தான். நாளைக்கு இந்தியாவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இங்கேருந்து பணத்தை அவங்க வெளியே எடுத்துட்டு போகும்போது அதுக்கும் ஒரு டாரிஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் அவங்க யோசிச்சு தான் வெளியே போயிட்டாங்க. இனிமே எஃப்ஐஎஸ் வந்து பெரும்பான்மையான அளவில் இந்தியாவுக்குள்ள வரணும்னா ட்ரம்ப் ஆட்சியிலே இருக்கக்கூடாது. as simple as that. ஓகே சார், இப்போ வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து டவுனாகவே போய்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய அட்வைசர்ஸ் வந்து வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹை எண்டுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட் ஹைல போகுமா சார்? இது அட்வைசர்னு இல்லை, யார் வேணாலும் சொல்லலாம். மார்க்கெட் ஏறும்னா ஏறிட்டு தான் இருக்கும் மார்க்கெட். ஓகேவா, அது மார்க்கெட்டோட குணம். அது ஆன் லாங் டேர்ம் பேசிஸ். சென்செக்ஸ் ஸ்டார்டட் அட் 100. ஓகே, இப்போ எங்க இருக்கு? ஓகேவா, ஸோ மார்க்கெட் ஏறுங்கிறத யார் வேணா சொல்லலாம். ஏன்னா அது ஏறத்தான் போகுது. அது எப்பவும் இறங்கி மறுபடியும் 100க்கு போறதுக்கோ இல்லை 0 ஆகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஸோ அது யார் வேணா சொல்லலாம். எதுக்காக ஏறுது, எதுக்காக இறங்குது அப்படிங்கிறத நாம் அது இறங்கின அப்புறமோ இல்லை ஏறின அப்புறமோ தான் யாராலையும் சொல்ல முடியுமே ஒழிய ப்ரிடிக்ஷன் மாதிரி சொல்லலாம். பட் there is always a 50-50 ப்ராபபிலிட்டி. நான் சொல்லலாம் இதனால மார்க்கெட் இன்னைக்கு ஏறும், இதனால மார்க்கெட் இன்னைக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது ஜிஎஸ்டி குறைச்சா மார்க்கெட் எங்கேயோ போயிடும்னாங்க. என் கிளைண்ட் கிட்ட எல்லாம் சொன்னேன், பணத்தை எடுத்துருங்கப்பா, அது முடிச்ச அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, என்ன சார் மார்க்கெட் ஏற நேரத்துல போய் எடுக்க சொல்றீங்க அப்படின்னாங்க. அடுத்த நாள் என்னாச்சு, நம்ம அவ்வளவுதான். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷனு 50-50 ப்ராபபிலிட்டி தான். ஏதோ சொன்னேன், அது சரியா ஆயிடுச்சு. எல்லா நேரமும் நான் சொன்ன சரியாகுமா? இருக்காது. யாரும் சொன்னதுமே சரியா இருக்காது. அப்படி மார்க்கெட்டை என்னால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உலகத்திலே நான் தான் டாப் மோஸ்ட் பணக்காரனா இருப்பேன். பட் இல்லை, யாருமே அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. மார்க்கெட்டோட குணம் வந்து ஏறத்தான் செய்யும். அதுல எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லை. 100% certain that any stock market in the world will always go forward. அப்பப்ப இறங்கி இறங்கி ஏறும். அது மார்க்கெட்டுக்கு நல்லது. ஒவ்வொரு முறையும் அது மேல ஸ்டக் ஆகி இறங்கும் பொழுது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்கு அடுத்து சப்போர்ட் லெவல்னு ஒன்று வரும். இறங்கி ஏறும்போது ஒரு லெவலுக்கு மேல இறங்காத அளவுக்கு இருந்ததுன்னா அது சப்போர்ட் லெவல். ஒரு அளவுக்கு மேல ஏறும்போது ஸ்டக் ஆச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லது. இது ஏன் நல்லதுன்னு சொல்றோம்னா, இப்போ
மாடி மேலேருந்து விழறதுக்கும் படிக்கட்டில் விழறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மாடியிலேருந்து விழுந்தா தெர் இஸ் நோ சப்போர்ட் லெவல், வேற படிக்கட்டில் ஸ்லிப் ஆகி விழுந்தா அங்கங்க சப்போர்ட் லெவல் இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்டெப்ல நம்மளும் சுதாரிச்சு அங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதனாலதான் சொல்றோம் அந்த மார்க்கெட் இறங்கி ஏறுறது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லது. ஒரே அடியா ஏறிக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப டேஞ்சரு, ஒரே அடியா இறங்கினாலும் ரொம்ப டேஞ்சர். அதனால மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் எல்லாமே நாம இப்போ பண்ண வேணாம். லாங் டேர்மை பார்ப்போம், மார்க்கெட்டோட குணத்தை பார்ப்போம். மார்க்கெட்டோட குணம் ஏறுறது, அது எப்போ ஏறிக்கிட்டு தான் இருக்கும். நடுநடுவில் ப்ராப்ளம்ஸ் வந்தால் அப்பப்போ இறங்கும், அவ்வளோதான். ஸோ மார்க்கெட்டோட குணத்தை பார்ப்போம். அது என்னது? ஏறுறது. நமக்கு என்ன தேவை? ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மார்க்கெட்டில் ப்ரிடிக்ஷன் எல்லாமே பண்ணாமல் மார்க்கெட்டை நம்பி காசை போட்டுட்டு அமைதியாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஓகே சார், இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து குறைச்சதுனால இந்த ஜிடிபி growth வந்து இந்த Q1 ரிசல்ட்ல எப்படி சார் இருக்க போகுது? Q1 ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அ கவர்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், இப்போ இத்தனை வருஷம் ஜிடிபியில் இவ்வளோ growth எனக்கு வந்தது அப்படின்னு நான் சொன்னது டியூ டு பணவீக்கம். ஒரு வருஷத்துல 7% பணவீக்கம் ஏறுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விலைவாசியும் ஏறும். இப்போ இத்தனை நாளா இவங்க நாமினல் ஜிடிபியை சொல்றாங்களா இல்லை ரியல் டைம் ஜிடிபியை சொல்றாங்களாங்கிறது தெரியாது. ரியல் ஜிடிபினா எவ்வளோ வளர்ச்சியோ அந்த வளர்ச்சியிலேருந்து பணவீக்கத்தை கழிச்சுக்கிட்டு வர்றதுதான் ரியல் ஜிடிபி. நாமினல்னா பணவீக்கத்தையும் சேர்த்து சொல்றோம். இவங்க எதுல சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே இல்லை. ஒரு நியூஸ் சேனல் வந்து நாமினல்ங்கிறாங்க, இன்னொரு நியூஸ் சேனல் வந்து ரியலுங்கிறாங்க. ஸோ அதே ஒரு குழப்பத்தில் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஜிடிபி வளர்ச்சிங்கிறது நமக்கு ஒரு செட் ஆஃப் வளர்ச்சி இருந்தது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இப்போ கன்சம்ஷன் அதிகரிக்கும்னு ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா? எல்லா பொருட்களையும் இப்போ மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இத்தனால கார்ஸ் அதிகமா மக்களால வாங்க முடியாம இருந்துச்சு. 22 செப்டம்பருக்கு அப்புறம் வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்ப அதே மாதிரி வீடு கட்டுறதுக்குமே வீடு கட்டுறது, ஆமா, எல்லாமே சிமெண்ட் தான் பெரும்பான்மையான காஸ்ட். அதுல சிமெண்ட், பெயிண்ட், இது எல்லாமே பெரும்பான்மையான காஸ்ட். இப்ப அதிகமா கட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஜிடிபி கண்டிப்பா வளரும். ஓகே, இத்தனை நாளா வளர்ந்ததை விட ஜிஎஸ்டி குறைப்புனால கன்சம்ஷன் அதிகமாகிறதுனால உங்களுக்கு ஜிடிபி வளர்ச்சி கண்டிப்பா அதிகமாகும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சார், ஜிஎஸ்டி 2.0 பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.